தமிழ் மக்களுக்கு வணக்கம். எனக்காக இன்னைக்கு இந்த 2 நிமிட இந்த காணொளியை நீங்க பாருங்க. இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். 100 வருஷ கோயில் அடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். கடவுளுக்கு எதிரா இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு சென்டான் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது. இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சதானத்தை இருப்போம். அவர்கள் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜ் கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆனால் அதனுடைய உள்ளார்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமர் பிறந்ததுக்கு என்ன அட்டாச்சு? எங்கடா பிறந்தாரு? இப்படி கட்டியிருந்தா குப்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரின் மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ராமனின் செருப்பு தான் 14 காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது. செருப்பிலே சாணி முக்கி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும். மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏடு, அவ்வளவுதான். அதுக்கு போறா விபச்சாரத்திலேயே பிறந்து விபச்சாரத்தையே வளர்ந்து விபச்சாரத்தையே முடிஞ்ச கதை. ராமன் குடிகார ராமன், விபச்சார சீதை. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10, நின்னுங்கனா 5 படுத்தா 10. பார்த்துட்டீங்களா? இந்த காணொலியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன கருத்துக்கள் அப்படின்றத நீங்கள் உள்வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் என்ன அப்படின்னா, இவர்கள் ஒரு மதத்தை எதிர்த்தோ அல்லது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்தோ பேசுகிறார்கள் அப்படின்றது நமக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த போவதில்லை, நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அவர்கள் பேசுகின்ற விதம் ஒன்று. 2வது, அவர்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் அப்படின்றது திட்டமிட்டு ஒரு மதத்திற்கு எதிராக வன்மத்தை அங்கே கொண்டு போய் நிலைநாட்ட வேண்டும் என்பதனை பறைசாற்றும் விதமாகத்தான் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை காலமாக இவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்றது வேறு. இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்து மதத்தில் கடவுள் மறுப்பு அப்படின்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அது இப்போ மட்டும் இல்லை, ராமாயண காலத்திலிருந்து இதற்கு நிறைய சான்றுகளை நம்ம கொடுக்க முடியும். கடவுள் மறுப்பு, நான் கடவுளை நம்பவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமையை இந்த மதம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுவே மற்ற மதங்களாக இருந்தால், அதாவது வெளியிலிருந்து வந்த மதங்கள்னு எடுத்தோம்னாக்கா, இப்போ அபிரஹாமிய மதங்கள் எடுத்தோம்னாக்கா, இப்போ இஸ்லாமோ கிறிஸ்துவத்திலையோ பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்செயலாகத்தான் அது பார்க்கப்பட்டது, ஆனால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படி இங்கே கிடையாது. ஆனால் கடவுள் நிந்தனை என்பது வேறு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மதத்தை பற்றி நான் அதாவது பகுத்தறிவு பேசுகிறேன் அல்லது முற்போக்காக நான் பேசுகிறேன் என்பதற்காக ஒரு மதத்தை நான் மிக மோசமாக சாடுவது, அதை மிக மோசமாக சித்தரிப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எம்பி, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியான பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்றது தான். ஏன்னா இவர்களெல்லாம் என்ன சொல்லி இந்த பதவிக்கு வருகிறார்கள் தெரியுமா? எந்த மதத்தையும், எந்த சாதியையும், எந்த இனத்தையும் நாங்கள் புண்படுத்த மாட்டோம், அல்லது அவர்களை தாக்கும் வகையில் நாங்கள் பேச மாட்டோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த அனைவருக்குமான பாதுகாப்பாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாகிறீர்கள். மாறாக நீ என்ன பண்ணுறீங்க, இதையெல்லாம் கொண்டு திணிக்கிறீங்க. இப்போ இதையெல்லாம் மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறார்களா என்றால் சத்தியமாக இல்லை.
இன்றைக்கி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு வந்து இதெல்லாம் இப்போ இவர்கள் பேசினாங்க பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் இவங்க பேசினாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து இருக்கிறதா என்றால் இல்லை. மக்கள் உங்களை எதற்காக ஓட்டு போட்டார்கள், இப்படியெல்லாம் பேசி திரிவதற்காகவா என்றால் அதுவும் கிடையாது. மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்வு செய்தது எதற்கு என்றால் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை காண்பீர்கள் என்பதற்காகத்தான். தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியை அதற்கு தான் தேர்வு செய்தார்கள். நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ராஜாவை அதற்கு தான் தேர்வு செய்தார்கள். ஸ்டாலினை முதலமைச்சராக அதற்கு தான் தேர்வு செய்தார்கள். இந்த உதவாநிதியை சேப்பாக்கம் எம்எல்ஏவாக அதற்கு தான் தேர்வு செய்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் வந்து மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேர்வு செய்து அனுப்பியது எதற்காக என்றால் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பில்தான். மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசுவது, இப்படி பேசுவது சர்ச்சையாக வேண்டும் என்பது தான் இவர்களுடைய எண்ண ஓட்டமே. ஏன் தெரியுமா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இங்கே மதச்சார்பின்மை என்கிற பெயரில் நம்ம ஒரு அரசியலை செய்தோம் என்றால் பாஜக உள்ளே வந்துவிடும் அப்படின்றதை எதிர்ப்பதமாக வைத்து நாம் வாக்குகளே அள்ளிவிடலாம் அப்படின்றதான் இவர்களுடைய எண்ண ஓட்டம், வேற ஒன்றுமே கிடையாது. இதை மாதிரி பேசக்கூடியவர்கள் அதே கோவில்களில் சென்று நிற்பதில்லையா? கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் பிரச்சனை இல்லை, அல்லது மசூதிகள் டோம் மாதிரி இருக்கும் அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் கோபுரங்களில் தான் ஆபாசம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இதே திருமாவளவன் இதே இதில் போய் நிற்கலையா? இப்போ சிதம்பரம் தீட்சிதர்களோட போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தேர்தல் வரும்பொழுது அங்கே போய் இந்த கோவிலுக்குள்ளே போகலையா? அன்றைக்கு எது ஆபாசமாக தெரியவில்லையா? அப்போது இதெல்லாம் என்னென்னா, அந்த முற்போக்கு என்று காட்டிக்கொள்வதற்காகவும் பகுத்தறிவு என்று காட்டிக்கொள்வதற்காகவும், இன்னொன்று சிறுபான்மை மக்கள் இப்படியெல்லாம் பேசினால் தங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, கிறிஸ்டினாரு, அது உன்னுடைய வெறுப்பு சார்ந்தது, அது என்னுடைய பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய மத நம்பிக்கை என்பது உன்னுடைய உரிமை, அந்த உரிமையை உள்ளபடியே நான் மதிக்கிறேன். ஆனால் அதற்கு நான் உடம்பட வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. உதாரணத்திற்கு இவங்க சொல்லுவாங்க, இதுதான்டா தமிழ்நாடு அப்படின்வாங்க. என்னடா தமிழ்நாடுன்னு கேட்டால் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றினார்கள். நீ குல்லாவை மாட்டிக்கிட்டு கார்த்திகை தீபமும் நீ ஏற்ற வேண்டாம், நான் குல்லாவை மாட்டிக்கிட்டு உன் கூட வந்து நோன்பு கஞ்சியும் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு அப்படின்னு இருப்பது தான் இங்கே உண்மையான நல்லிணக்கம். மத நல்லிணக்கம்ன்றது அதுதானுங்க. உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் மதிப்பு தரணும், என்னுடைய நம்பிக்கைக்கு நீ மதிப்பு தரணும், அவ்வளவுதான். நான் உன் தேவாலயத்துக்கு வந்து தான் என்னுடைய நல்லிணக்கத்தை நான் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று கிடையாது, நீ என்னுடைய கோவிலுக்கு வந்து தான் உன்னுடைய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கிடையாது. இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்றால் அரசியல்வாதிகள் செய்வார்கள். இஃப்தார் நோன்பு அப்படின்னு குல்லாவை மாட்டிட்டு போய் கஞ்சியை குடிக்கிறது. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பாய் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்க, தீபாவளி கம்பி மத்தப்ப பிடிங்க இப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா இதெல்லாம் அரசியல்வாதிகள். மக்கள் தெளிவுடன் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு வன்மத்தை விதைப்பது எதற்காக என்றால், தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து, இப்போ இதே விமர்சனங்களை மற்ற மதங்கள் சார்ந்து இவர்கள் வைப்பார்கள் என்றால் வைக்க மாட்டார்கள். வைத்தால் செருப்படி விழுந்திருக்கிறது. இதற்கு முன்னர் வைத்து முயற்சி செய்திருக்கிறார்கள், செருப்படி விழுந்திருக்கிறது. அப்போ அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள்லாம் இந்து, அதனால் நாங்கள் இந்த மதத்தை பற்றி பேசுவோம். நீ இந்து, இந்த மதத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கான முழு உரிமை உனக்கு இருக்கிறது. நீ இந்துவாக இல்லை என்றாலும் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை என்கிற அடிப்படையில் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நிந்திப்பதற்கும் வன்மமாக பேசுவதற்கும் அசிங்கமாக பதிவிடுவதற்கும் அந்த அசிங்க பரப்புரைகளை மேற்கொள்வதற்கும் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்றதான் கேள்வி. இதை தான் திட்டமிட்டு திமுக எல்லா இடத்துலையும் செய்து வருகிறது. இப்போ இதையெல்லாம் போக்குவதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க வீட்டில் இருக்கிற துர்கா ஸ்டாலின் எல்லாம் கோவிலுக்கு அனுப்புறதை வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா சேனல்லையும் போட்டு காமிக்குது. பாருங்கள், துர்கா ஸ்டாலின் எப்படி பக்திமானாக இருக்காங்க, எப்படி எல்லா கோவிலுக்கும் போகிறாங்க. இது பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். குடும்பம் ஒரு கோவில் விடாமல் அத்தனையும் சூறையாடிட்டு இருக்கான் அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு. அவனை கேட்குறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. அவங்ககிட்டருந்தே வாங்கி திட்டுறாங்க. அரிசி புளியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி அவன் தான் போடுறான் அந்த வீட்டுக்கு. அப்படி இருக்கின்ற நிலையில்
கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து இது மாதிரி இதுக்கு முன்னர் ஒரு முதலமைச்சர் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் வீட்டில் இருப்பவர்களும் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய ஊரிலேயே அவர் முருகன் கோவில் கட்டியிருக்கிறார், அங்கே ராமர் கோவில் கட்டுவதற்கு பணம் நிதி கொடுத்திருக்கிறார், இதெல்லாமே அவர் செய்திருக்கிறார். சரியா? ஆனால் எங்காவது அவருடைய குடும்பத்தினர் இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி கோவிலுக்கு செல்கிறார் அப்படின்றத யாராவது எடுத்து போட்டு காமிச்சிருக்காங்களா? இல்லை அமைச்சர்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க கோவிலுக்கு, ஒவ்வொரு கோவிலாக கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை அந்த துர்கா ஸ்டாலினுடைய உறவினர்கள்லாம் போகும்போது அமைச்சர்கள் வந்து அங்கே வந்து தேவடு காத்துக்கிட்டு போகிறாங்க கோவிலுக்குன்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது கடந்த முறை இருந்திருக்கிறதா? அப்போது ஒரு தலைவர், அதாவது ஒரு தலைவர் என்பதை விட ஒரு முதலமைச்சர் அப்படின்ற பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு பக்கம் வந்து ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசுவதும், இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தினர் இந்த மத வழிபாட்டில் ஈடுபடுவதை விளம்பரப்படுத்துவதும் அப்படின்றது என்ன? இந்த பக்கம் ஈவேரா, அந்த பக்கம் வந்து நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக செய்யக்கூடிய அப்பட்டமான நாடகம். இப்போ இந்த நாடகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா வக்கணையா இப்போ சமீபத்தில் நடந்த திருப்புரங்குன்றம் அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு பதிவு போடுறார். என்னென்னா, இங்கே மதுரையில் வந்து நாங்கள் ஏர்போர்ட் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம், மதுரையில் வந்து நாங்கள் ஏதோ வளர்ச்சி இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம், அங்கே வந்து ஒரு சில டேஷ் அது சொல்ல மாட்டாராம், இதற்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையில் நீங்கள் விமான நிலையம் கட்டலாம், அந்த விமான நிலையத்தில் வரக்கூடிய டூரிஸ்டுகள் எதற்காக வருகிறார்கள் முக்கியமாக என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உட்பட, அங்கே அழகர் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களுக்கு வருவது அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயமாக வைத்திருக்கிறார்கள். டூரிசம் அதிகமாக தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமே இன்னும் பார்த்தீங்கன்னாக்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக இந்தியாவிலேயே வரக்கூடிய மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக திகழ்வது தமிழகம். அது எதற்காக என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புராதன கோவில்கள் அப்படின்றது தான் வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மதுரையை இந்த ஆன்மீக ஸ்தலங்களை கடந்து நீங்கள் சிந்திக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் அதுக்காக ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு அரசாங்கமோ ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மதத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று நான் சொல்ல வரல. ஆனால் இப்படி கேட்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணில் விளக்கேற்றுவது, அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை விளக்கேற்றுவது, கார்த்திகை மாதத்தில் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை விளக்கேற்றுவது மத நல்லிணக்கத்தை பாதிக்கும். ஏனென்றால் அது ஒரு தர்காவிலிருந்து 50 மீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு தீபத்தூண். அப்படின்னா நான் கேட்பது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு வெளியே 10 மீட்டர் தொலைவில், ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் கோபுரத்துலேருந்து 10 மீட்டர் தொலைவில் நீங்கள் ஒரு சிலையை வச்சுருக்கீங்க, அந்த சிலைக்கு கீழே கோவிலுக்கு செல்பவன் அயோக்கியன், கோவிலுக்கு செல்பவன் காட்டுமராண்டி, இப்படியெல்லாம் எழுதி முட்டாள், இப்படியெல்லாம் எழுதி நீங்கள் பதாகையை வைக்கிறீங்களே, அது மத நல்லிணக்கத்தை பாதிக்காதா? 10 மீட்டர் கோவிலிருந்து எத்தனை தேவாலயங்களுக்கு வெளியில் அப்படி வச்சுருக்கீங்க, எத்தனை மசூதிகளுக்கு வெளியில் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போது இங்கே அதை நாங்கள் மத நல்லிணக்கம், அதை நாங்கள் பகுத்தறிவு, அதை நாங்கள் சமூக நீதி என்றெல்லாம் பார்க்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரே ஒரு நாள், ஆண்டுக்கு ஒரு நாள் தீபம் ஏற்றுவது அப்படின்றத எப்படி நாங்கள் வந்து மத நல்லிணக்கத்தை குலைக்கின்ற செயல் நீங்கள் சொல்ல முடியும்? எப்படி மத வெறியை ஏற்படுத்துகின்ற செயல்னு சொல்ல முடியும் நீங்கள்? அப்போ தெளிவாக இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மதத்தை வைத்து இங்கே மத வெறியர்கள் யாரும் இங்கே பிரச்சனை செய்யவில்லை. இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா மத வெறியர்கள்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிரச்சனையே பூதாகாரமாக வெடிக்க வைத்து தாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு காவலர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. அதற்கு சிறுபான்மையை விழப்போகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை கிடையாது, அது இந்துக்களுடைய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்துக்களுக்கு எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், நீங்கள் இந்துக்கள் என்கிற போர்வையில், அதாவது இந்துக்கள் என்கிற போர்வையில் நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு அதனால் நாங்கள் விமர்சிக்கிறோம் என்கிற பேரில் நீங்கள் இவ்வளவு ஆபாசமாகவும் இவ்வளவு மோசமாகவும் ஒரு மதத்தையும் ஒரு மத நம்பிக்கையும் நீங்கள் விமர்சிப்பீர்கள் என்றால், அப்போ உங்களை எதற்காக நாங்கள் ஆட்சிப்படத்தில் அமர்த்த வேண்டும்? இதற்காக அவங்களை சென்று அங்கே அமர்த்தினோம்? கிடையாது.
இப்போ தீகா வீரமணி ஏதோ பேசுகிறாரு மேடையில், நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏன் கண்டுக்க மாட்டோம்னா, அவர் ஒன்றும் எங்களுடைய பிரதிநிதி கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களுடைய பிரதிநிதி, நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்றதான் கேள்வி. இதை மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இங்கே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எதையுமே இவங்க தீர்க்கலை. மாறாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து பேசினால் மக்களுடைய கவனம் திசை திரும்பும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. 4000 கோடி நக்கிட்டு போச்சு சென்னையில், அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு தீபத்தூணில் ஒரே ஒரு நாள் விளக்கேற்றுவதுதான் தமிழகத்தின் பிரதான பிரச்சனையாக இவர்கள் மாற்றி அதை மடைமாற்றம் செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் இந்த கேவலமான அரசியல் இருக்கு பாருங்க. இந்த அரசியலைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.